வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்னெல்லாம், அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஓகே, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்டுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, disclaimer, this video is only for educational purpose only. Please read this. இண்டெக்ஸ் ஃபண்டு பார்க்க முன்னாடி வாட் இஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, பிஃபோர் வி ஸ்டடி இண்டெக்ஸ் ஃபண்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னால் என்ன? இண்டெக்ஸுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். இட் இண்டிகேட்ஸ் தி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். இட் இஸ் தி இண்டிகேட்டர் ஆஃப் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இண்டெக்ஸ் வேல்யூ குறையாக இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே ஓகே இப்போ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குது. இந்தியாவில் 2 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து பிஎஸ்சியில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ் 30 கம்பெனிஸ். இது 50 டாப் கம்பெனிஸ். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸை தான் அவங்க நிஃப்டி 50ன்னு சொல்கிறாங்க. ஓகே, தே ஆர். அதே மாதிரி இங்கே வந்து 30 கம்பெனிஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 50 கம்பெனிஸ்லையுமே டிஃப்ரெண்ட் செக்டார், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஓகே, ஸோ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இதில் இருக்குது. அதனால் இது நல்ல ஃபண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுனா மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். அதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு மாதிரி தான், ETF மாதிரி தான். ஆனால் இது வந்து என்ன செய்யும்னா இட் ட்ராக்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை, நிஃப்டி 50 அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூடி இருக்குது, எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதே அளவு உங்கள் இதுவும் கூடியிருக்கும், உங்கள் இதுவும் குறைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இட் ரெப்ளிகேட்ஸ் தி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, அப்போ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், சென்செக்ஸ் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அதாவது இது வந்து டாப் 50 கம்பெனிஸ், அடுத்த 50 டாப் கம்பெனிஸ் தான் இது. அல்லது நிஃப்டி 100ல் போடலாம், நிஃப்டி 250ல் போடலாம், நிஃப்டி மிட் கேப்பில் போடலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கூட்ட ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இதே இது நீங்கள் நிஃப்டி 25ன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்போது நிறையா சில கம்பெனிஸ் வந்து லாஸில் போச்சுன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, அடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்? இது வந்து பொதுவாக அமெரிக்கன்ஸ் வந்து இந்த ஃபண்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து இட் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா நம்ம வந்து நிஃப்டியை ட்ராக் பண்ணுறோம், அப்போ வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும் இது என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் இட் இஸ் லெஸ் டிரான்ஸ்பரண்ட். இப்போ இட் இஸ் பேசிவ். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ஏ பேசிவ் ஃபண்ட், வைல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு பை ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் அவர் மேனேஜ் பண்ணுவார். அதனால் அவருக்கு நிறைய கமிஷன் வந்து நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி நிறையா கட்ட வேண்டியிருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப குறை. ஏன்னா இட் இஸ் ஃபாலோ ஜஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். அப்படிங்கும்போது இட் இஸ் கம்ப்யூட்டரே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் வந்து தேவையில்லை. அதனால் என்ன ஆகும்னா இந்த காஸ்ட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஓகே, அதே மாதிரி இட் ஃபாலோஸ் அண்ட் ரெப்ளிகேட்ஸ் தி மார்க்கெட் இண்டெக்ஸ். 80% ஆஃப் த டைம் ரிசர்ச் பண்ணதில் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டோட அவுட் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பெஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், நல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எதுலாம், அப்போ ஸோ தட் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை கம்பேர் பண்ணுவோம், அதை அனாலிசிஸை பண்ணுவோம்.
இப்போ இண்டெக்ஸ் நம்ம லேட்டஸ்ட் 3 இண்டெக்ஸ் ஃபண்டு நான் எடுத்திருக்கேன் கம்பேரிசனுக்கு. இப்போ பாருங்கள், இண்டெக்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு அது 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா 30.78%. இதில் பர்சன்ட் கொடுக்காம இருக்குது. 5 இயர் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் CAGR, ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்னா CAGR ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 19.02. அடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50 அது பாருங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து இந்த ரிட்டர்ன்லாம் ரொம்ப நல்ல ரிட்டர்ன். அதனால தான் வந்து அமெரிக்கன்ஸ்லாம் இதை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து லெஸ் ரிஸ்கி, ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம வந்து செலவும் கம்மி. ஓகே. அண்ட் 22.74. நிஃப்டி 500 இங்கே பாருங்களேன், நிஃப்டி 500 வரும்போது குறையுது. ஏன் குறையுது அப்படின்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன். ரொம்ப ஸ்டாக்கில் நீங்கள் போடக்கூடாது. உங்கள் மணியை போட்டால் இந்த பிரச்சனை வரும், குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த டாப் 50 கம்பெனிஸ் வந்து என்னென்னா அவங்க வந்து பெரிய கம்பெனிஸு, க்ரோத் வந்து வேகமாலாம் இருக்காது. இது நீங்கள் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் ஆயிரும். ஓகே. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50ல் போட்டிங்கன்னா உங்கள் பணம் வந்து என்ன ஆயிரும், 2 வருஷத்தில் டபுள் ஆயிடுது. 2 வருஷத்தில் டபுள் ஆயிடும். ஓகே. அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இண்டெக்ஸ் ஃபண்டில் ஏன் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். நிம்மதியாக இருக்கணும். அப்போது அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்ப்பாங்க அவங்க. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குது. லோ காஸ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ ஃபண்ட் மேனேஜர், ஃபுல் ஃபண்ட் மேனேஜர் கிடையாது. பேசிவ் ஃபண்டு, லோ காஸ்ட். அதனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப குறை, 0.1 to 0.3% தான். அடுத்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். ஓகே. பாருங்கள் 10 times கூட இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா நம்ம 50 கம்பெனிஸில் போடுறோம், 50 ஸ்டாக்ஸு. டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறதுனால ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, லெஸ் ரிஸ்க் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 100 ஒரு போர்ட்ஃபோலியோவில் 100 ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்போ டெஃபினட்டாக வந்து அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட்டு ஓகே, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கன்சிஸ்டன்ட் இருக்கும், அதில் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும். அதே மாதிரி எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பல்காக 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது மந்த்லி 1000 rupees 1000 rupees கூட பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ், பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லாகின் பீரியட் வந்து கிடையாது. நீங்கள் இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கே எடுத்துக்கலாம். உங்கள் பணத்திலேருந்து எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஓகே. அதே மாதிரி எக்ஸிட் லோடு 30 days. பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்டு மற்ற இதிலலாம் வந்து நீங்கள் 30 days வந்து இருக்கணும், அதுக்கு பிறகு தான் விற்க முடியும். இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் அமெரிக்கன்ஸு எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது, தெரியுது. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அகைன்.